Praise the Lord. Hallelujah. அந்த காலை நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமித்து நாங்கள் வருகிறோம். தேவரே, நீ சகலத்தையும் நீ செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எங்களை பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி நீர் இனிமேலும் நடத்த நீர் போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் மிக அதிகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சுகத்துக்காக நன்றி. உம்முடைய பலனுக்காக நன்றி. தீமையிலிருந்து ரட்சிக்கிற தயவுக்காக நன்றி. இந்த காலையில யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இறங்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. எங்கள் சிந்தைகள் முழுவதும் ஆளுகை செய்வீராக. நாங்கள் இருக்கிற இடம் முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளே உம்முடைய பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. எங்கள் வீட்டின் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உம்முடைய நாம மைமைப்படும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்றைய தேவைகள் நான் சந்திக்கப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதாக. உம்முடைய சமாதானம் இருப்பதாக. சந்தோஷம் இருப்பதாக. உம்முடைய விடுதலை இருப்பதாக. உம்முடைய ஜெயம் இருப்பதாக. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த அதிகாலை நேரத்திலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமோ துதிக்கிறோமோ அந்த துதியில் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த நேரத்திலும் ஹல்லேலூயா நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரச்சனத்தை உணர்வது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே உங்களை கொண்டு வருவார். எனவே நாம் சொல்லுவோம், இடைவிடாமல் உம்மை நன்று துதிப்பேன் ஆண்டவரே. ஓ, எப்பொழுதும் துதிக்கிற கிருபை. எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்பொழுது இருக்கிற அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாதையிலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நீ தருவீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் வலது கரங்களை வைத்து சொல்லுங்கள், நீ வெளிச்சத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். நீர் அருளிய வெளிச்சத்தினாலே நாங்கள் இருளை கடந்து போவதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிற தடுமாற்றங்களை கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. இப்பொழுது இருக்கிற பலவீனங்களை மாற்றுவதற்காக நன்றி. சுகவீனங்களை மாற்றுவதற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். யார் கைவிட்டாலும் நன்றி செலுத்துவோம். நீர் நல்லவர் அப்பா, நல்லவர். நல்ல வலது கரங்களை வைத்து இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய கரம் எங்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் எங்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்க அப்பா. சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவாதி தேவன் எங்களுக்குள் வாசமாக இருப்பதற்காக நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படணுமே, வேண்டாத காரியங்கள் சுட்டரிக்கப்படணுமே. இயேசுவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை கழுவுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போவதற்காக ஸ்தோத்திரம். சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி, நன்றி. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா.
தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இல்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனை நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனை நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. கரங்களை கூப்பி இயேசுவே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த நாளிலும் ஹல்லேலூயா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்த ஆண்டவராய் இயேசுவே, உம்மில் நாங்கள் அன்பு கூற கிருபை தருவீராக, பலன் தருவீராக. இந்த நாளிலும் எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும், சத்துருவின் எல்லா கிரிகளிலிருந்தும் எங்களை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர், ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர் ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறீர். பொல்லாத மனுஷருடைய கிரிகளை அழித்து போடுகிறீர் ஆண்டவரே. அப்படி நாமம் மைமைப்படுவதற்காக சோதனம். உம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை தருகிறீர், வெற்றியை தருகிறவர். யெகோவா நிசி சொல்லுங்கள், யெகோவா நிசி என்ற கொடியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் எங்கள் ஆலயத்திலும் உடைய கொடியை ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போவதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்வதற்காக சோத்திரம். செய்யப்படுகிற மந்திரங்கள், சூனியங்கள், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. சொல்லுங்கள், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்னு சொல்லுங்கள். இயேசுவே நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதர், நீர் அதிசயமானவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி விடுகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை போஷிக்கிறவர். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இதுவரை அடைக்கப்பட்ட கதவெல்லாம் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்க மாட்டான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிரசனத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவளுக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. நம்பிக்கையை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக.
நீர் ஒவ்வொருவரையும் விசாரிப்பீராக. அவருடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே தரியு ராஜா தானியேலை பார்த்து அவன் சொல்லுகிறான். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். இந்த தரியு ராஜா 127 தேசங்களுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் இந்த தானியேலை காப்பாற்ற முடியவில்லை. சில நேரத்தில் எந்த மனுஷனும் நம்மை காப்பாற்ற முடியாது, எந்த ராஜாவும் காப்பாற்ற முடியாது. ஏனால் அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை சத்துரு செய்து உங்களை எப்படியாவது அவர்களை கீழே தள்ள வேண்டும். பொறாமையினாலே, தானியேல் மேலே உள்ள பொறாமையினாலே அவனை குற்றம் கண்டுபிடித்து அவனுக்கு விரோதமாய் ஒரு சட்டங்களை போட்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு திட்டம் போட்டிருந்தார்கள். ராஜாவுக்கு அது தெரியாது. ராஜா தானியேலை மிகவும் நேசித்தான். ஆனாலும் தானியேலை காப்பாற்ற முடியவில்லை. அவன் போட்ட சட்டம் என்னவென்றால் 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம். இது தானியேலுக்கு தெரிந்திருந்தோம். அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதை நிறுத்தவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 6:10 நாங்கள் வாசிக்கும் பொழுது, தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினமும் 3 வேளை அவன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். நான் சொல்லுகிறேன், மூளையினாலே சாதிக்க முடியாததை முழங்காலிலே சாதிக்க முடியும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குது, பணம் இருக்குது, ஆள் பலம் இருக்கிறது. ஒரு ராஜாவே தானியேலை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை போய்விட்டது. ஆனாலும் இங்கே தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது அங்கே நடந்த காரியம் என்னவென்றால், ராஜாவை தவிர வேறு யாவது வணங்கினால் தண்டனை எப்படி என்றால் சிங்கக்கபிலே போடப்படுவார்கள். இதெல்லாம் தெரிந்திருந்தும் ராஜா அங்கே தானியேல் சோர்ந்து போகவில்லை. அவன் தொடர்ந்து அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய ஆராதனையை ஒருவரும் நிறுத்த முடியவில்லை. அவனுடைய ஜெபத்தை ஒருவரும் நிறுத்த முடியவில்லை. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை நிறுத்தாதீங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கே சபைக்கு அவர்தான் அதான் அறிவுரை கூறுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஆராதனை செய்யுங்கள். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை யாரும் உங்களை தப்புவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இங்கே ராஜா அவன் நினைத்திருக்கலாம், நான் நினைச்சா தப்புவிக்க முடியும், ஆனால் இந்த மனுஷர்கள்லாம் சொல்றாங்க, நீ வைத்த சட்டம், நீர் முத்திரை வைத்து அங்கே கொடுத்த இந்த சட்டத்தை மாற்ற முடியாது என்று சொல்லி அவர்கள் இவ்விதமாக ராஜாவின் அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், கூட்டமாய் வந்து ராஜாவின் கட்டளையிட்ட எந்த தாக்கிதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்று சொல்லி, இது மேதியருக்கும் பெஷியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று சட்டத்தை வச்சே பேசுகிறாங்க. சில நேரத்தில் சட்டத்தை வச்சு, இப்படி சட்டம் இருக்குது, அதனால இந்த சட்டத்தின் மூலமாக அவனை நிச்சயமாக கீழே தள்ளிதான் ஆக வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது நடந்த ராஜா அவர் சொல்லுகிறார் தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். சட்டம் உங்களை காப்பாற்றாது, ஒருவேளை மனுஷர்கள் உங்களை காப்பாற்ற முடியாது, எந்த ராஜாவும் உங்களை காப்பாற்ற முடியாது, ஒரு சொல்ல எந்த அரசாங்கமும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் நம்பி இருக்கிற எந்த நபர்களும் உங்களுக்கு பெரிய நபர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம், அவர்கள் உங்களை காப்பாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் அதே ராஜா தான் சொல்லுகிறான் தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய கரங்களை வைத்து, ஆண்டவரை நான் ஆராதனை செய்கிற அந்த காரியத்தை ஆண்டவரை இன்னும் அதிகமாக்க உதவி செய், இன்னும் அதிகமாய் ஆராதிக்க, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீ தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். நடந்த காரியம் என்னவென்றால், தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபில தூக்கி போட்டார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ராஜா மிகவும் தூக்கம் வரவில்லை. ராஜா கிட்ட வந்து அவன் துயர சித்தமாய் கபிகளை துடிக்க போடப்பட்ட தானியேலை பார்த்து சொல்லுகிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்லுகிறான். ராஜாவுக்கு புரிந்து விட்டது, இவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தெய்வம். ஒரு உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதனை செய்கிறோம்.
அவன் சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்கள், ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் இருந்தது. இந்த தேவன் தப்புவிக்க வல்லவரா, சிங்கத்தின் வல்லமைக்கு தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரா என்று கேட்ட பொழுது, அப்பொழுது தானியேல் சொல்லுகிறான், சத்தம் வருகிறது, உயிரோடு தான் இருக்கிறான். அங்கே ராஜாவை நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் வாயை கட்டி போட்டார். அல்லேலியா சொல்லவா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உண்மையாக நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால், உங்கள் ஆராதனை உண்மையாயிருக்கும் என்றால், உங்களுடைய ஜெபம் உண்மையாயிருக்கும் என்றால், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்காக யாவையும் செய்வார். அநேக சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டி போடுவார். அநேக வாய்கள் கட்டப்பட போகிறது. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வாய், உங்களை குற்றப்படுத்துகிற வாய், உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத கிரியெல்லாம் கட்டப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். நடந்த காரியம் என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா அவன் தன்னில் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்பொழுது தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆச்சரியமானது. சிங்கம் பசியோடு இருக்கிற சிங்கத்தில் தூக்கி போட்டால் எப்பண்டா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அது பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த சிங்கம் எல்லாம் ஆண்டு வாயை கட்டி போட்டதுனால அது சாப்பிட முடியல. ஆனால் தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை ராஜா கொண்டு வர சொல்லி, அவங்க குமாரர்கள், அவள் மனைவி, அவங்க எல்லாரையும் பிடிச்சி குடும்பமாக, நான் சொல்லுகிறேன், ஒரு நீதிமானுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாரெல்லாம் குற்றம் கண்டுபிடித்து அவர்களை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்களோ அவர்களை கர்த்தரே பழி வாங்குவார். கர்த்தரே பழி வாங்குவார். நடந்த காரியம், அவளை சிங்க கெபியில் போட்டு அவள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவள் மேல் பாய்ந்தது. அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் நிறையா பேர் சதி திட்டம் போடுறாங்க, எங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எங்களை அழிப்பதற்காக, கவிழ்த்துவதற்காக, எங்கள் மேலே பொறாமையினால் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இடைவிடாமல் உங்கள் ஆராதனையை அதிகமாக்குங்கள், உங்கள் ஜெபங்களை அதிகமாக்குங்கள். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அவர் எனக்காக உதவி செய்வார். பொல்லாத மனுஷர்கள் கைக்கு உங்களை தப்பு வைப்பார். பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத கூட்டத்துக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி ரட்சிக்க, அங்கே பாசானின் பலத்த எருதுகளின் கூட்டம் சூழ்ந்து கொண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ந்திருந்தாலும் உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆனால் நீங்கள் யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக நீங்கள் யாரிடம் வாதாட வேண்டாம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நீங்கள் தீமைக்கு நன்மை மாத்திரம் செய்யுங்கள். ஆனால் நடந்த காரியம், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நடந்த காரியம் இதை பார்த்த ராஜா சொல்லுகிறான், அவன் கடிதம் எழுதுகிறான் இவ்விதமாக, எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதியாருக்கும், பாசைக்காரருக்கும் அவன் கடிதம் எழுதினான். என்ன சொல்கிறான் என்றால், அவன் சொன்ன அந்த வார்த்தை, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று சொல்லி அங்கே தேவனுடைய வல்லமையும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவன் எழுதுகிறான். தானியேலின் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். இந்த நாளிலே உங்கள் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருது, பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் கூட இருக்கிறதை அநேகர், உங்கள் கூட கர்த்தர் இருப்பதை அநேகர் பார்ப்பார்கள். உங்களுக்காக தேவன் அவர் வல்லமையாக கிரியை செய்வதை அவர்கள் பார்ப்பார்கள். அவர்களே சாட்சி சொல்லுவார்கள். அங்கே தானியேலின் சிங்கங்களின் கை தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. பொல்லாத நபர்களுக்கு கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். பொல்லாத சத்துருவின் திட்டங்களுக்கு தேவனுக்கு தப்பு வைப்பார். எல்லா விதமான மரணத்தின் வல்லமைக்கு தேவனுக்கு தப்பு வைப்பார்.
தப்புவிக்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நான் இடைவிடாமல் ஆராதிப்பேன். நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. பரலோக பிதாவே, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலையில் யாரெல்லாம் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நீ தப்புவிப்பீராக, அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவர் கம்பீரித்து மகிழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.